இது எல்லாமே என்னோட ஃபேவரட் சாங். நல்லா இருக்கு. ஆனா ஏஞ்சல், இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசி பேசி பாட்டு போட்டு கேட்டு கேட்டு விடிஞ்சிருச்சு பாத்தியா? ஆமா விடிஞ்சிருச்சு. உங்களை தூங்காம பாத்துக்கிடணும்னு டாக்டர் மேடம் சொன்னாங்க. ஆமா, அவங்க சொன்ன மாதிரியே என்ன தூங்க விடாம என் கூட நல்லா பேசிக்கிட்டு நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு நல்ல கம்பெனி கொடுத்த. தேங்க்யூ சோ மச் ஏஞ்சல். நான் என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன். சரி. ஹலோ சார், குட் மார்னிங். ஹாய் மேம், குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? யா ஃபைன் மேம். விடிய விடிய நல்லா முடிச்சிருந்தீங்க போலயே. விஷம்லாம் நல்லா இறங்கின மாதிரி தெரியுது. தூங்கவே இல்லை மேம். ஓகே குட். இருந்தாலும் ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துடலாம். பிளட் டெஸ்ட்டில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம். ஓகே மேம். சரி, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுன்னு ஆயிட்டு இந்த ரூமுக்கு எதிர்த்த ரூமுக்கு அடுத்த ரூம் லேப் அங்கே வந்துருங்க. நான் அங்கே தான் இருப்பேன். ஓகே மேம். நீங்கள் பில் எவ்வளோ ஆகும்னு கேட்டீங்கல்லம்மா? நேற்றுக்கு உண்டான சார்ஜ், இன்னைக்கு எடுக்க போகிற பிளட் டெஸ்ட், அப்புறம் பெட்டு வாடகை எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் பே பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். சரி, சாரை கொஞ்சம் ரெடியாக சொல்லிட்டு லேபுக்கு வர சொல்லிடுங்க. நான் ஒரு 8 மணி வரைக்கும் தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு டியூட்டி முடியுது. அதுக்குள்ளே என் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இல்லைனா அடுத்து வேறு டாக்டர் தான் வருவார். சரிங்க மேடம், தான் அனுப்பி வச்சிடுறேன். ஓகேம்மா. நீங்கள் ரெடி ஆகிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க போயிட்டு வரீங்களா? நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஏஞ்சல் மேம். சரி, போயிட்டு வாங்க. ஓகே. அருன்னு இந்த வயலட் கலர் முட்டைக்கோசம் அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்க. என்ன செய்ய போற? இப்போ காலையில கீழே உப்பு மிளகு தூள் போட்டு சாட் மசாலா போட்டு சாலட்டு. அப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு முட்டைக்கோசு பொரியல். என்னவும் அவ்வளோதான். எம்மா தாய், அதுக்கு அம்பிட்டு முட்டைக்கோசம் அருன்னு அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்க. வேணும்ல? என்ன வேணும்? நானும் என் மாப்பிள்ளையும் ரெண்டு பேரு. அதுக்கு இந்த முட்டைக்கோசம் 4 வகுந்து அதுல ஒரு கால்வாசி அறுத்தா போதாதா? போதாது. ஏன் போதாது? எதுக்கு போதாது? எனக்கும் சேர்த்து சமைச்சுக்கிட சொல்லி சார் சொல்லி இருக்காரு. சரி, அப்படியா இருந்தாலும் நம்ம 3 பேருனே வச்சுக்கிடுவோமே. அதுக்கு முட்டைக்கோசு தேவையா? இங்க பாரு, இதுல இருக்கிற ஒரே ஒரு தட்டுல இருக்கிற முட்டைக்கோசை போட்டு வதக்கினாலே போதும். அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. என்ன ட்ரிக்கு? நான் 3 பேருக்கு போக தாராளமா தான் சமைப்பேன். அப்புறம் மிஞ்சி போகும் தாயே. அதுதான் ட்ரிக்கு. என்ன ட்ரிக்கு? மிஞ்சி போகணுங்கிறது தான் பிளானே. அப்படியே மிஞ்சி போன உடனே நான் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன் என் பிள்ளைகளுக்கு. ஓஹோ, அப்ப உன் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன்னு சொல்லு. ஆமா. ஏன் உன் புருஷனுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டியதானே? அவன் எங்க என் கூட இருக்கான், எப்பவோ ஓடி போயிட்டான். ஆமா, ஓடி போகலைன்னா தான் ஆச்சரியம். எதுக்கு? நீ இப்படி சமைச்சேனா 1 மாசத்துல எங்க சொத்தையே அழிச்சிருவா போலயே. ஆமா, உங்க சொத்தை வித்துதான் இந்த முட்டைக்கோசு வாங்கியிருக்கீங்களாக்கும். எனக்கு வீட்டுக்கு போனா பழைய சோறு இருக்கு என் பிள்ளைகளுக்கும் எனக்கும். தொட்டுக்கிறதுக்கு காய் தனியா வைக்கணுமே, நேரம் ஆயிருமே, அதனால இங்கேயே சேர்த்து வச்சு எடுத்துட்டு போவோமேன்னு பார்த்தேன். இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னு வைங்க. பார்த்தா என்ன செய்வா சொல்லு. ஒன்னும் செய்ய மாட்டேங்கய்யா. அப்புறம் சொல்ற? சும்மா சொன்னேன். என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து கொஞ்சம் பொரியல் ஆக்கிக்கிறேனே. அப்படி டீசெண்டா காட்டு வாங்க பழகு. சரி, அப்ப சேர்த்து நறுக்கிக்கிடட்டா? தேங்க்ஸ். இருக்கட்டும். ஆமா, உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானோ? அந்த குடிகார பையலை பத்தி கேட்காதீங்கய்யா. அவன் மட்டும் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி 4 வீட்டுக்கு வேலை செய்ய வர போறேன்? என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு தங்கம்மா வீட்டுல இருந்துக்கிடுவானே. அவன் பொறுப்பு இல்லாம இப்படி ஓடி போக போய்தேன் நான் 4 வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த ஏரியாவில் எத்தனை வீட்டுல வேலை பார்க்குற? ஒரு 5-6 வீட்டில் வேலை பார்க்குறேன். உங்கள் வீட்டில் முழு நேரம் சமையல்காரியாக வேணும்னு காட்டதுனால அந்த வீட்டில எல்லாம் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆமா, என் மகள்லாம் வந்து அவ உடம்பு தேர்னதுக்கு அப்புறம் அவ தான் சமைப்பா. அதான் மற்ற வீடுகள்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். ஒரு மாசம் 2 மாசம் போல வேற ஆள் போட்டுக்கங்கன்னு. வேற ஆள் போட்டுட்டு உனக்கு வேலை போயிருச்சுன்னா என்ன செய்வ? என்னைய மாதிரி ஒரு நாணயமான வேலைக்காரியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அதனால நான் எப்போ போனாலும் சேர்த்துக்கிடுவாங்க. நாணயமான வேலைக்காரி? ஆமா. யாரு நீ? ஆமா. சரி. ஆமா, உங்க மகளுக்கு என்ன திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க? 1 வருஷமா லவ் பண்ணியிருக்கா, என்கிட்ட கூட சொல்லல. அப்படியா சங்கதி? ஆமா, எனக்கு அதுல பெரிய வருத்தம். எது, உங்க பொண்ணு லவ் பண்ணதுலையா? இல்ல, 1 வருஷமா என்கிட்ட சொல்லாம இருந்ததுல. சொல்லி இருந்தான்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பனே. அப்படி சொல்லுங்க. ஆமா, இந்த பக்கத்து வீட்டு பரிமளா தேவி மக இருக்கல்ல, இருந்தாலன்னு சொல்லுங்க. இப்ப இல்லையா? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவளும் பொறுத்து பார்த்தா இவங்க ஒன்றும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியலன்ட்டு அவளே அவளுக்கு மாப்பிள்ளையே பார்த்துக்கிட்டா. அப்படின்னா யாரோ ஒருத்தனை காதலிச்சு ஓடி போயிட்டா. அப்படியா? ஆமா. அப்புறம் அந்த தெரு கடைசியில ஒரு கவர்மெண்ட் வேலைக்காரன் இருந்தானே. யாரு, அந்த பரமேஸ்வரனா? குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தானே, அந்த பொம்பளை கூட டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி இருந்ததே. அது போன வாரமே டைவர்ஸ் கிடைச்சு அவன் 2ஆம் கல்யாணமே பண்ணிக்கிட்டான். போடுற சக்க நானா? இப்போ என்ன பண்றான்? இப்போ 2வது பொண்டாட்டியே குடிச்சிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அட கஷ்டகாலமே. இந்த குடிகாரனை நம்பி 2ஆவதா கட்டிக்கிட்டு வரதுக்கும் பொண்ணு இருக்கு ஊருக்குள்ள. என்ன? ஆமா, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறான்ல, அதான். 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள தெருவுல என்னென்னமெல்லாம் நடந்துருச்சு.
ஒருத்தி என்னடான்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கிற, இன்னொருத்தையும் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணமே பண்ணிட்டு அந்த பொண்டாட்டியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிற. தெரிஞ்சு இத்தனை என்ன, தெரியாம எத்தனையோ. ஆமா ஆமா. ஆனா உன்னே மாதிரி 4 வீட்டுல போய் வேலை பார்க்கறதும் ஒரு நல்லதுதான். என்ன ஏன் ஃப்ரீயா எல்லார் வீட்டு நியூஸும் கிடைச்சிருது பத்தியா? ஆமா, அதானே எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். அப்படி சொல்லு. அப்ப என் பொண்ணு விஷயத்தையும் 4 பேர் வீட்டுல போய் சொல்லுவேல. கண்டிப்பா சொல்லுவேன். உன் திறந்த மனசை நான் பாராட்டுறேன். என்ன தேங்க்ஸ். சரி போதும், விட்டா 2 கிலோ முட்டைக்கோசம் அறுத்துருவா போல. இந்த அவ்வளவுதான் அவ்வளவுதான். மாமா மாப்பிள, இங்க உங்களுக்கு என்ன வேலை இவங்க கூட? மாப்பிள, இனிய வெளியே வாசலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப வெளி உலக நியூஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் இவளை உட்கார வச்சு பேசிக்கிட்டே போட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு அவங்க கிட்ட போட்டு வாங்கல, அவங்க தான் உங்ககிட்ட போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு குடுக்கல் வாங்கல் தானே. அது சரி. அப்புறம் மாப்பிள, என்ன இன்னைக்கு வேட்டி கட்டல, பேண்ட் சட்டையை போட்டுட்டீங்க? ஏன் போடக்கூடாதா? மாப்பிள வலிக்கும்ல மாப்பிள? எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு மாமா, முடிச்சுட்டு அப்படியே என் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். அங்க வேட்டி சட்டையோடய போக முடியும்? வெளியே கிளம்புறீங்களோ? ஆஃபீஸுக்கும் போகணுமோ? ஆனா மாப்பிள, இந்த ராம்ராஜ் வேட்டி சட்டை விளம்பரத்துல எல்லாம் எங்க போனாலும் வேட்டி கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி போகும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று நமக்கு சல்யூட் அடிப்பாங்க மாப்பிள. அதெல்லாம் விளம்பரத்துக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. லட்சத்துக்கும்னா சல்யூட் அடிக்க மாட்டாங்களோ? ஏமாமா, சும்மா 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 மாப்பிள. சரி, நான் போயிட்டு வந்துடட்டா? சாப்பிடாம போறீங்க? சாப்பிட்டு போங்க மாப்பிள, இந்த சாலட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி விசிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க அப்படியே கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் உடம்புக்கு சேராது. அதெல்லாம் எங்க கேன்டீன்ல தரமா தான் இருக்கும். அப்படியா? சரிங்க மாப்பிள. சரி, அப்ப பாத்துக்கோங்க மாப்பிள. மாப்பிள, வரும்போது வரும்போது மாப்பிள, நவாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மாம்பழ சீசனும் முடிய போகுது. வரும்போது ஒரு 5 கிலோ மாம்பழமும் ஒரு 1 கிலோ நவாப்பழமும் வாங்கிட்டு வாங்க மாப்பிள. 5 கிலோ மாம்பழம், 1 கிலோ நவாப்பழமா? இதெல்லாம் யார் சாப்பிடுறதுக்கு? நான் நம்ம சாப்பிடுறதுக்கு. சரி, முதல்ல கையை எடுங்க. நீங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க. நீங்க கையை எடுங்க. மாம்பழம் இப்போதைக்கு சேர்த்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மாப்பிள, அது கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான். நமக்கு தான் இப்ப கிட்னி 2 ஆரோக்கியமா இருக்கே. 2 எங்க இருக்கு? 1 தான் இருக்கு. என்கிட்ட 1, உங்ககிட்ட 1, ஆக மொத்தம் 2. 2மே ஆரோக்கியமா ஃபங்க்ஷன் ஆகுதே. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் சேர்க்க கூடாது. நவாப்பழம் மட்டும் வேணா ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வரேன். ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. தினம் ஒரு 4 பழமா? தினம் 4 பழம் தானா? ஆமா, அடுத்த சீசனுக்கு நல்லா சாப்பிடலான்னு. சரி மாப்பிள, அப்படின்னு மாம்பழம். கையை எடுங்க மாமா, மாம்பழம்லாம் கிடையாது. எனக்கு ஆசையா இருக்கு. ஆசையா இருந்தா மறுபடியும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதுதான். போவோமா? மாப்பிள, அதெல்லாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க தான் சாப்பிடக்கூடாதான். நமக்கு தான் 2 சிறுநீரகமும் நல்லா இருக்குல்ல. சரி, அப்படின்னா நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு வரேன். எப்படி கேட்பீங்க? மாப்பிள அங்க தானே இருக்கான், அவனுக்கு ஒரு போனை போட்டு டாக்டர் கிட்ட கேட்க சொல்லுவோம். சரி. ஆனா எப்படி உங்க மகன் உங்களை சமாளிக்கிறா? மாப்பிள, அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவகிட்ட எல்லாம் இப்படி செல்ல கொஞ்சம் முடியாது. அப்ப ஊருக்கு இழிச்ச வாயன் பிள்ளையார் கோயில் பூசாரிங்கிற மாதிரி உங்களுக்கு இழிச்ச வாயன் நானு. இல்ல மாப்பிள, நீங்க என் செல்ல பிள்ளை. சரி, கையை எடுங்க. நான் ஒண்ணு இது ஒண்ணு பண்ணிடுறாரு. நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்னா. சரி. அண்ணே. ரூபா, வா. என்ன இவ்வளவு தூரம்? வரேண்ணே. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. அண்ணே, நீ எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணே, இன்னைக்கு வினிதா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். சரி. அதான் நீயும் கூட வந்தேனா உனக்கு அன்னைக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துடலாம். நிச்சயதார்த்தத்துக்கு என்னை கூப்பிடல. கல்யாணம் எப்போன்னு எனக்கு தெரியாது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் என்னை கூப்பிட வந்திருக்க. அப்பா சொல்லுவாருண்ணே. எப்படி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? அன்னை கோச்சு கிடையாது. அப்பா உன் மேல கோவமா இருக்காரு நீ செஞ்ச வேலைனால. அதுக்குன்னு நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடாம இருப்பாரா? அன்னை கூப்பிட்டாலும் உன்னால வர முடியாத நிலைமையில தானே இருந்த. அது 2வது. நான் வரேன் வரல அது ஏன் விருப்பம். ஆனா கூப்பிடணுமா இல்லையா? மாப்பிள, முதல்ல உட்கார சொல்லுங்க அந்த பிள்ளைய. நீங்க பேசாம இருங்க மாமா. நீ சொல்லு, கல்யாணம் என்னைக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணே, அப்பாவோட கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. சரி, அவர் கோவக்காரராகவே இருக்கட்டும். அப்புறம் அவர் பையன் நான் எப்படி இருப்பேன்? அண்ணே, எதுவா இருந்தாலும் அப்பாவை வந்து பேச சொல்லு. போ, சின்ன பிள்ளை நீ வந்து பேசிட்டு இருக்க. கிளம்பு. அண்ணே. கிளம்பு ரூபா. அண்ணே, நீ தானே முன்னாடி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். அதுக்கு முதல்ல கல்யாணம் என்னைக்குன்னு எனக்கு தெரியணும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியணும். இது எதுவுமே தெரியாம நான் எப்படிமா கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த முடியும்? அண்ணே, என்னன்னு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. நிச்சயதார்த்தத்துக்கு அப்பா உன்னை கூப்பிடலன்னு நானும் வினிதாவும் அப்பா கிட்ட எப்படி சண்டை போட்டோம் தெரியுமா? அப்ப அதே மாதிரி இப்பவும் போய் சண்டை போட்டு அவர் வர சொல்லு. போ. அண்ணே. கிளம்பு. எதுவா இருந்தாலும் அப்பா வந்து பேச சொல்லு. நீ கிளம்பு. சரிண்ணே. சரி, நான் போயிட்டு வரேன். மாமா வர்றேன். சரிம்மா, வாமா. பாத்துக்கோ, வந்த பிள்ளைக்கு ஒரு டீ கூட கொடுக்காம அனுப்புறோம். அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. நான் போயிட்டு வரேன். உடம்ப பாத்துக்கங்க. சரிம்மா. மாப்பிள, வீடு தேடி வந்த பொம்பளை பிள்ளைய, அதுவும் உங்க தங்கச்சியை நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? அண்ணங்காரன் நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கேன். அந்நேரம் இவங்க மட்டும் நிச்சயதார்த்தம் வைக்கலாமா? இல்ல என்கிட்ட கேட்காம கல்யாண தேதியை தான் குறிக்கலாமா? அது ஏதோ மாப்பிள 1 வாரத்துக்குள்ள பண்ணணும்னு சொன்னதுனாலதான் நிச்சயதார்த்தம் அந்நேரத்துக்குள்ளே வச்சுட்டாங்கன்னு பாப்பா சொல்லிட்டு இருந்தா. அப்படி மாப்பிள்ளைய அவசரப்படுத்தினதே இவங்க தான்.
ஆமா மாமா, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு நாள் நான் என் பிள்ளைக்காகத்தான் பொறுமையா போய்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு இவங்க தயவு வேணுமேங்கிறதுனால தான் பொறுமையா போய்கிட்டு இருந்தேன். இனிமேல் அதுக்கு அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, அந்த மாம்பழம் நவாப்பழம் வாங்கிட்டு வர்றேன். நீங்க கொஞ்சம் அந்த அக்காவை வேலை செய்ய விடுங்க. என்ன, நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் மாப்பிள்ள இருக்கேன். பார்த்தேன். சரி, கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுங்க. போயிட்டு வர்றேன். ஆ, அந்த மாம்பழம் நவாப்பழம் மறந்துடாதீங்க. சரி. என்ன ஒரு பொறுப்பான பொண்ணு. வீட்டுல என்ன நடந்தாலும் எனக்கு வேலைதான் முக்கியம்னு கவனமா வேலை பார்க்குற இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணு மட்டும்தான் இங்க இருக்கு, காது ரெண்டும் சுத்தி என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஹே ஏஞ்சல், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ? 3100? ஆமா. என் வீட்டுக்கு நம்ம போனதும் நான் உனக்கு தரேன், சரியா? காருக்கு போனதும் தரேன்னு சொன்னீங்க முதல்ல. ஆமா சொன்னேன். ஆனா இப்போ உன் கையில காசை கொடுத்துட்டேன்னு வையேன், அப்புறம் நீ இறங்கி ஓடினாலும் ஓடிடுவ. காசு கொடுக்கலன்னா ஓட மாட்டானா? சும்மா உன்னை புடிச்சு வைக்கலான்னு ஒரு ஐடியா தான். ஓஹோ. சரி, நீ இதுக்கு பதில் சொல்லு. எப்போ என் கார்ல ஏறின? எப்போ என் கார்ல ஏறினேன்னு கேட்டேன். என்ன சார் சொல்றீங்க? நீ என் கார்ல என் கூட தான் வந்திருக்க. இப்ப நான் உட்காந்துருக்க பாத்தியா, இந்த சீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுதான் வந்திருக்க. ஆமா ரைட்? பயப்படாத. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டேன். எப்போ ஏறினு தான் கேட்குறேன். ஏன்னா நான் வர்ற வழியில 3 இடத்துல வண்டியை நிப்பாட்டினேன். ஒன்று எங்களோட கடையில், இன்னொன்று பெட்ரோல் பங்க்ல, இன்னொன்று அந்த மேட்டுப்பாளையம் கூட்டு ரோட்ல. 3 இடத்துல நிப்பாட்டினேன். நீ எந்த இடத்துல ஏறின? நான் கார்ல இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு அப்போ தெரியாது, இப்போதான் தெரியுது. இப்பவா? ம். நானு எப்படி தெரியும்? அப்போ நீங்க என் கார்ல தான் வந்திருக்க என்ன? அப்ப நீங்க சும்மா தான் கேட்டீங்களா? இல்ல, ஒரு காரணத்தோட தான் கேட்டேன். சொல்லு, எங்க ஏறின? ஊட்டிலையா, இல்ல அந்த பெட்ரோல் பங்க்லயா, இல்ல இங்க மேட்டுப்பாளையத்துலயா? அது பெட்ரோல் பங்க்ல. ஓ, ஓகே. பெட்ரோல் பங்க் தான் ஊருக்குள்ள இருந்தது. ஸோ நீ அங்க இருந்து தான் வந்திருப்பேன்னு நான் கெஸ் பண்ணேன். அப்பாடா, நல்ல வேலை. சரி, நான் காருக்குள்ள தான் இருந்தேன்னு எப்படி தெரியும்? அதான் அப்போ தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? நைட்டு பாம்பு கடிச்சதும் நான் கார் டோர் க்ளோஸ் பண்ண வந்தேன்ல, அப்போ கூட கவனிக்கல. இப்போ கார் டோரை ஓப்பன் பண்றேன், ஏதோ ஒரு ஸ்மெல். அது என்ன ஸ்மெல்னு தெரியல, பட் குட் ஸ்மெல். நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி பிளசண்டா நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்மெல் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும்போது வந்துச்சு. இப்போ மறுபடியும் நான் கார் திறக்கும் போது அந்த ஸ்மெல் வருது. அதான் நான் கெஸ் பண்ணேன். அப்போ காருக்குள்ள ஏற்கனவே நீ இருந்திருக்க. என்ன ஸ்மெல் அது? ஏதோ டர்மரிக் ஸ்மெல் மாதிரி இருந்தது, பட் டர்மரிக்கை நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன், அது மாதிரியும் இல்லை. என்னது அது? அது கஸ்தூரி மஞ்சள். ஓ, அதுவும் ஒரு வகையான மஞ்சள் தானா? ஓகே. அதை நீ யூஸ் பண்ணுவியா ஏஞ்சல்? ஆமா. பாத்தியா, அந்த ஸ்மெல் தான் உன்னை காட்டி கொடுத்துருச்சு. சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. நான் ஒன்றும் உன்னை ப்ளேம் பண்ணல. அது ஒரு பதட்டத்துல எப்படியாவது தப்பிச்சிடணும்ட்டு உங்க கார்ல ஏறிட்டேன். நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க ஏஞ்சல், வருத்தப்படாத. ம். சரி ப்ளீஸ். சரி. சரி, சென்னைக்கு என்னோட வீட்டுக்கு போனதும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு, என்ன நான் பண்றேன். இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஆயிடு. அப்படின்னா நீங்க தான் முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும். தூங்கவும் இல்லை, இப்ப கார் வேற ஓட்டுறீங்க. எனக்கு தூக்கமே வரல. எப்படியாவது சீக்கிரமா சென்னைக்கு போனா போதும் இருக்கு. எப்படியும் மத்தியானத்துக்கு மேல ஆயிடும். இன்னும் அங்கங்க நிறுத்தி சாப்பிட்டு போறதுன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஓரமா காரை நிறுத்தி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் கூட போகலாம். எனக்கு தூக்கம் வந்தா தூங்குறேன். கண்டிப்பா தூங்கணும், இல்லைன்னா கஷ்டம். மாத்திரை வேற போட்டிருக்கீங்க. ஓகே, பாத்துக்கலாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் பேசிக்கிட்டே வரேன். ஓகே, பேசு. நீ பேசுறது கூட நல்லதா இருக்கு கேட்கறதுக்கு. பேசு. நீ பேசிக்கிட்டே வருவியா, நான் கேட்டுக்கிட்டே டிரைவ் பண்ணுவேனா? நீங்க நல்லா பேசுறீங்க. அப்படியா? ம். சரி, உனக்கு பசிச்சா சொல்லு. நம்ம ஊருக்குள்ள போனதும் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டலாம். குளிக்கவே இல்லை. எஸ், குளிக்கவே இல்லைன்னா? குளிக்காம எப்படி சாப்பிடுறது? அது ஹோட்டலுக்குன்னா போய் உட்காந்தா ஒரு மாதிரியா இருக்கும். சரி, அப்படின்னா ஊருக்குள்ள நுழைஞ்சதும் ஃபுட் ஆர்டர் பண்றேன். நம்ம காருக்கே கொண்டு வர சொல்லி இங்கேயே வச்சு சாப்பிட்டுலாமா? சரி. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே, யோசிச்சு வை. ஊருக்குள்ள நுழைஞ்சதும் சொல்றேன். சரி, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரேன். பாரு. இவ்வளவு தூரம்லாம் நான் வெளியே வந்ததே இல்லை. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வந்திருக்க என்ன? பாரு. சரி. சார். அரசி வாங்க. என்ன சார், நின்னுக்கிட்டே தூங்குறீங்களோ? இல்ல, சும்மாதான். ஏன் சார் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது? ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ இங்கே இருந்து?
அப்படியே தெரியுது. அதெல்லாம் இல்லம்மா. அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்? நர்ஸ் வந்தாங்க, இன்னைக்கு என்னை வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, பரவாயில்லையே. உங்களுக்கு டயர்ட் எதுவும் இல்லையா? அது டயர்டாக தான் இருக்கு, கொஞ்சம் வலியும் இருக்கு. ஆனால் ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, ஓகே ஓகே. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம் சார், இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னாங்க. அதான். சரிம்மா, ஓகே, ரொம்ப நல்லது. ஆமாம் சார், அதான் நீங்களும் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கீங்க. வீட்டுக்கு வேணா போயிட்டு வரீங்களா? நான் வேணா இங்கே பார்த்துக்கிறேன். உங்களால ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாதுமா. அது கொஞ்சம் கஷ்டம்தான் சார். அவர் வேந்தன் இருக்கார்ல, அவரையும் வர சொல்லி 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறோம். அதுக்காக உங்களை இங்கே எத்தனை நாளைக்கு தான் இருக்க வைக்க முடியும்? அது ஒன்றும் பரவாயில்ல. வேந்தனாலையும் இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அது கஷ்டம்தான் சார், இருந்தாலும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் உங்களை போட்டு கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை சார், உங்களை பார்த்தாலே ரொம்ப டயர்டாக தெரியுது. இங்கே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டே தூங்க முடியும்? எனக்கு இங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு அரசி. நீங்கள் சொல்லுவீங்க சார், இருந்தாலும் நீங்கள் வேணா ஒரு 2 நாள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நாங்கள் மாற்றி மாற்றி இருந்து பார்த்துக்குறோம். பாப்பாவுக்கு கியூர் ஆகி பாப்பாவை நல்லபடியாக வேந்தன்கிட்ட ஒப்படைப்பேன்னு அவங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நான் இங்கே இருந்து தான் ஆகணும். கரெக்டு தான் சார், ஆனால் உங்களையும் பார்த்துக்கணும் சார் நீங்கள். பார்த்துக்கணும் தான். ஆனால் அரசி, நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி இருந்துக்கிறீங்களா? நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன். ஊருக்குன்னா எங்கே சார்? அங்கே ஊட்டிக்கு. அப்படியா, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கோ? ஆமாம் அரசி, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. நான் போய் தான் பார்க்கணும். எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க இங்கே இருந்து. நான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊட்டி போயிடுவேன். அப்புறம் எப்பவும் போல ஈவினிங் கிளம்பி இங்கே வந்துடுறேன். சரிங்க சார், போயிட்டு வாங்க. ஒரு நாள் தான், சீக்கிரமாக வந்துடுவேன். சரிங்க சார், எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வாங்க. இல்லை, ஒரு நாள் போதும். சரி, அப்படின்னா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் இன்னைக்கு நைட் வந்துடுறேன் இங்கே. நோ, நாளைக்கு காலையில் வந்தால் போதும். காலையில் கூட நீங்கள் வர வேண்டாம், வேந்தன் அனுப்புங்க. மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் வாங்க. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் அரசி. சரிங்க சார். பாப்பா எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் அப்போ மட்டும் லேசாக வழியில் அழுகுறா, மற்றபடிக்கு நார்மலாக தான் இருக்கா. சீக்கிரமாக சரியாயிடும்னு சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாம் உங்களால தான் அரசி. நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். என்னையெல்லாம் கேட்டாளா சார்? ஆமாம், கேட்டா. அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு கேட்டுக்கிட்டாளா? ஆமாம், இதையா நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்குவா. ரொம்ப சமத்து என்கிட்ட. ஆமாம் சார். அப்புறம் பாப்பா இங்கே எத்தனை நாள் சார் இருக்க வேண்டி வரும்? நார்மலாக ஒரு 3 மாதம் வரைக்கும் இங்கே இருக்கணுமா. ஆனால் பாப்பா குட்டி பாப்பாங்கிறதுனால ஒரு 1 மாதம் 1.5 மாசத்துலேயே நீங்கள் கிளம்பிடலான்னு சொல்லிட்டாரு. அப்பப்போ செக்அப் வந்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் வராப்புல இருக்கும். அது கூட பரவாயில்ல சார், வந்துக்கலாம். இங்கே ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறதுக்கு வீட்டில் வச்சு கூட பார்த்துக்கலாம். நான் வேணா பாப்பாவுக்கு நல்லபடியாக கியூர் ஆகிற வரைக்கும் வீட்டிலே இருக்கேன் சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார். சரி, அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்புங்க. சரிங்க சார். மனு, நாளைக்கு ஒன்று பார்க்க வரேன்டா. சர்ப்ரைஸாக வந்து உன் முன்னால் நிற்பேன். மணி அண்ணா. ஹே ஏஞ்சல், கம். இதான் என் வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. யா, தேங்க்யூ. தம்பி, 2-3 நாள் கழிச்சு தான் வருவீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கே வந்துட்டீங்க. நீங்க வேற மணி அண்ணா. நான் இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே வந்திருக்க வேண்டியது. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரிங்க தம்பி, சரி. பை மணி அண்ணா, இது ஏஞ்சல், என்னோட ஃப்ரெண்ட். எங்க முத்து தம்பிக்கு அடிக்கடி இதே வேலையா போச்சு. யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேண்டியது. என்ன மணி அண்ணா? இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா தெரியுதே. உங்க ஃப்ரெண்டா? யா, ஷீஸ் மை ஃப்ரெண்ட். சரி, இவங்க என்ன உங்க கூட பள்ளிக்கூடத்துல படிச்சாங்களா இல்லைன்னா காலேஜ்ல படிச்சாங்களா? ஓஹோ, நீங்க அப்படியே நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை மணி அண்ணா, வர்ற வழியில பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்க. அதான் இன்னையில இருந்து இல்ல நேத்து நைட்ல இருந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்படியா? சரிங்க தம்பி. ஆமா, என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேளுங்களேன். பாப்பா என்ன ஹெல்ப் பண்ணுச்சு தம்பி? என் உயிரையே காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? எஸ் மணி அண்ணா, இப்ப நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த ஏஞ்சல் தான். என்னாச்சு தம்பி? நேத்து நான் வர்ற வழியில ஊருக்கு அவுட்டர்ல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நின்றுட்டு இருந்தேனா, ஒரு பாம்பு என்னை கடிச்சிருச்சு. ஐயோ தம்பி, என்ன சொல்றீங்க? எஸ், ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த ஏஞ்சல் தான் என்னை காப்பாத்துச்சு. அதுவும் கடிச்சது சாதாரண பாம்பு இல்ல, நல்ல பாம்பு, நல்ல விஷமுள்ள பாம்பு. ஐயோ தம்பி, இப்ப எப்படியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மணி அண்ணா, இப்ப சரியாயிடுச்சு. ஆனாலும் பார்த்து பக்குவமா இருக்கணும் தம்பி. சாப்பாடெல்லாம் பத்திய சாப்பாடா தான் சாப்பிடணும். ஒரு 2-3 நாளைக்கு நான் பார்த்து கொடுக்குறேன், அதை மட்டும் சாப்பிடுங்க என்ன? ஓகே. நீங்க ஆபீஸ் போனாலும் வேற எங்கேயும் வெளியே எதுவும் சாப்பிடவே கூடாது. நான் கொடுத்து விடுறத மட்டும் தான் சாப்பிடணும் என்ன தம்பி? ஓகே. ஏஞ்சல், இவரு என்னோட குக் மணி அண்ணா. அண்ணே வணக்கம். ஏமா, ரொம்ப நன்றிமா எங்க முதலாளி ஐயா உயிரை காப்பாத்தினதுக்கு. அண்ணே சும்மா இருங்க, கையை இறக்குங்க. நீ நல்லா இருக்கணும்மா. சரிங்க அண்ணே. சரி.
சரி ஏஞ்சல், நான் உனக்கு ஒரு ரூம் தரேன் இப்போதைக்கு. அங்க போய் நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு என்ன? ம் மணி அண்ணா, இந்த ஏஞ்சல் குளிச்சுட்டு வரவும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க, சரியா? அப்புறம் இந்த ஏஞ்சல் நல்லா பேசும், உட்காந்து நல்லா கதை பேசுங்க, ஓகே? சரிங்க தம்பி. நானும் போய் குளிச்சுட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முதல்ல போய் பாக்குறேன். சரிங்க தம்பி, சரி. ஏஞ்சல், நீ என் கூட வா, நான் உனக்கு ஒரு ரூம் காட்டுறேன். ம் நல்ல வேலை, யார் செஞ்ச புண்ணியமோ தம்பிக்கு ஒன்றும் ஆகல. ஆனா தம்பிக்கு எப்பவும் இதே வேலையாத்தான் போகுது வர வர. அன்னைக்கு இப்படிதான் நிலா பாப்பாவை கூட்டிட்டு வந்து மணியண்ணா இது என் ஃப்ரெண்டு, நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு இந்த பாப்பாவை கூட்டிட்டு வந்து மணியண்ணா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. தம்பிக்கு எத்தனை ஃப்ரெண்டு தான் இருக்குன்னு தெரியல, ஆனா இருக்கிறது எல்லாம் பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்டு தான். இது வரைக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளையாவது கூட்டிட்டு வந்து மணியண்ணா இது என் ஃப்ரெண்டு, வேணுங்கிறத சமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கா கிடையாது. இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் நடக்காது. தம்பி தம்பி. ஆனா ஆனா கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி பாம்பு கடிக்கிறதெல்லாம் நல்லது இல்லையே. ஏதோ கெட்ட சகுனம் மாதிரியில தெரியுது. கடவுளே, அம்மா ஊர்ல இருந்து வரவிட்டு என்ன ஏதுன்னு இதை பத்தி பேசணும். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம். நிலா, நிலா. எம்கே வாங்க எம்கே. வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னீங்க, இன்னைக்கே வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல எம்கே. வெல்கம். எம்கே சார், எப்போ வந்தீங்க? வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்க.